ஒருவருடைய உயிர் சக்தியை பொறுத்து தான் அவனுடைய ஆக்டிவிட்டி, சிந்தனை, செயல் எல்லாமே வந்து கட்டமைக்கப்படுகிறது. அப்போது ஒருத்தன் காமத்திலேருந்து கடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல காமம்னா என்னன்னு புரியணும். புரியாமல் எப்படி கிடப்பீங்க? என்னோடைய அடிப்படையே எனக்கு ஒன்று தெரியல, நான் எப்படி கவனம் இல்லாமல் ஆசைக்காக மட்டும் உறவு கொள்வது என்பதோ காமத்தில் ஈடுபடுவது என்பதோ உங்களை அதில் இன்னும் ஆழமாக சிக்க வைத்து வெளியே வரவிடாமல் தவிர்த்து விடுமே தவிர உங்களை காமத்தை பற்றி புரிந்து கொள்ளவோ காமத்தை விட்டு வெளியே வரவோ ஒருபோதும் வழிவகை செய்யாது. த அவேர்னஸ் along with the physical interaction that will lead you to the wisdom. அப்போ காமத்தை திருமணம்ன்ற மேரேஜுக்குள்ளே உடனே போய் சிக்கிறாதீங்க. அது அவசியமற்றது. திருமணமே உங்களை வேணான்னு சொல்ல, பண்ணிக்கங்க. பட் அந்த பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கங்கன்ற. மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு பார்ட்னரே சூஸ் பண்ணணும். நிறைய இந்த உலகத்தில் இப்போ பண்ணக்கூடிய தப்பு, குறிப்பாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் நிறைய டெஸ்ட்டு வைங்க. அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும்போது கூட இருக்கிறானான்னு பார்க்காதீங்க. பிரச்சனையில் இருக்கும்போது கூட இருக்கிறானா, எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் கூட இருக்கிறானா, அவனை இருக்கிறதுலே கஷ்டமான சூழ்நிலைக்கு போய் தள்ளுங்க. அந்த பொண்ணை இருக்கிறதுலே ரொம்ப அதாவது அந்த டெஸ்ட்டில் அவங்க கடந்து வரணும், அதில் நிற்கணும், ஸ்ட்ராங்காக நிற்கணும். இது எதுலையுமே ஸ்ட்ராங்காக நிற்காதவங்க எப்படி உங்கள் கூட கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க? அப்போ அதுக்கு பேரே உங்களுக்கு நம்பிக்கை வரணும். எந்த ஸ்டாம்லேயும், எந்த ஹரிக்கெயின்லேயும், எப்பேற்பட்ட புயல் வந்தாலும், எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும் அவன் நமக்காக நிற்பான். நாட் ஃபிசிக்கலி, நாட் ஓன்லி மென்டலி. மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி, சோல்ஃபுல்லி, வில்ஃபுல்லி, எத்தனை லீ இருக்கோ அத்தனை லீ போட்டுங்க. இவன் ஸ்ட்ராங்காக நிற்பான்னா உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் சரணாகதி பண்ணுங்க. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல இருந்து மகாவிஷ்ணு அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். குருவே சரணம். எப்படி இருக்கீங்க சார்? இறைவன் அருள், குரு அருள். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேர் இந்த விஷயத்த பத்தி ஓப்பனா ஒரு இன்டர்வியூல பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்துக்குள்ளேயும் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா ஓடிட்டே இருக்கும். வெளியே வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, நிறைய பேருக்கு நிறைய நல்லது செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த எண்ணத்தை கட்டுப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயம், குறிப்பா சொல்லணும்னா இந்த காமத்தை கட்டுப்படுத்துறது, நல்லாதான் இருக்கேன் வெளியில, பட் ஏன் எனக்குள்ள இந்த எண்ணம் தோன்றிட்டே இருக்கு அப்படின்ற சில பேருக்கு குற்ற உணர்ச்சியா கூட நம்ம இதை வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரி எண்ணங்களை நம்ம, குறிப்பா இந்த எண்ணத்தை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் சார்? அழகை ரசிப்பது தவறல்ல, அழகு ரசிப்பதற்குத்தான். ஆனால் ரசிக்கும் அனைத்து அழகையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். விச் மீன்ஸ் மனிதனுடைய சிந்தனை தொடங்கிய காலத்தில் அனிமல்ஸாக சிந்திச்சுக்கிட்டு இருந்தான், அனிமல் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் 6ஆம் அறிவு பகுத்தறிவு வேலை செய்யும் போது சிந்திச்சு செயல்படுறான். ஒருவனுக்கு ஒருத்தின்ற கான்செப்ட் கொண்டு வரும். ட்ராவல் பண்ணுறோம், வாழ்கிறோம், எல்லாமே ஓகே. இந்த காமம் என்பது தவறாக பல பேரால் இன்று புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய வந்து கருத்து. எப்போ வந்து காமத்தை பற்றிய சரியான புரிதல் ஒரு மனிதனுக்கு வந்து விடுகிறதா அவன் உலகத்தையே ஜெயிச்சிருவான். அதுதான் சார் நிறைய பேருக்கு தெரியல. அதுக்கு பின்னாடி நிறைய சூழ்ச்சிகள் இருக்கு, அதை விட்டுருங்க, நம்ம இப்போ அதுக்குள்ள போவேன்னா. சின்னதா எங்களுக்காக சிம்பிளா சொல்லணும்னா அது அப்படித்தான் பண்ணியிருக்காங்க. அதை விட்டு அதை உங்களுக்கு வச்ச டெஸ்ட், அதை நீங்கள் தான் கடக்கணும். உங்களோட கன்சிஸ்டன்சியில், உங்களோட ஃபோக்கஸில், உங்களுடைய தெளிவு நிலையில் நீங்கள் தான் கடந்து வரணும். எல்லாமே ஏன்னா நீங்கள் பெரிய பொருளை டக்குன்னு உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்கல்ல. இங்கே இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த எர்த்துக்கு கார்டியன்ஸ் இருக்காங்க. யூ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா. இந்த பூமியை சேவ் பண்ணுறதுக்கு there are some guardians with more powers, with supernatural abilities. அவங்க எல்லாத்தையும் உருமாற்றி வச்சுருக்காங்க. இது புரிய வரும், என்னைக்காவது புரிய வரும். இன்னைக்கு இல்லைனா இன்னைக்காவது நினச்சி பார்ப்பீங்க. இன்னைக்கு இப்போ சொல்கிறது மட்டும் கேட்டுக்குங்க. இப்போ இந்த புரிதலில் அந்த நிலைக்கு போனவங்க எல்லாருமே இந்த காமத்தை கடந்தவங்க தான். காமத்திலேயே இருந்துட்டும் உச்சக்கட்ட நிலைக்கெல்லாம் நம்மளால வந்து போக முடியாது. பட் அனுபவங்களை கடந்து போகும்போது காமத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது ஒரே எனர்ஜி தான். அதுதான் பேச வைக்குது, அதுதான் சிந்திக்க வைக்குது, அதுதான் சாப்பிட்ட செரிமானம் பண்ணுது. உங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதுதான், ஹீலிங் எனர்ஜி அதுதான், செக்ஷுவல் எனர்ஜி அதுதான், எல்லாம் ஒரே எனர்ஜி தான். அப்போ ஒருத்தன் காமத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கானா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்டைரக்ட்லி இட் மீன்ஸ் அண்ட் இட் இஸ் இண்டிகேட்டிங் தட் அவனுடைய உயிர் சக்தி ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவருடைய உயிர் சக்தியை பொறுத்து தான் அவனுடைய ஆக்டிவிட்டி, சிந்தனை, செயல் எல்லாமே வந்து கட்டமைக்கப்படுகிறது. அப்போது ஒருத்தன் காமத்திலேருந்து கடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல காமம்னா என்னன்னு புரியணும்.
புரியாமல் எப்படி கிடப்பீங்க? என்னோடைய அடிப்படையே எனக்கு ஒன்று தெரியல, நான் எப்படி கிடக்க முடியும்? எப்போ ஒன்று புரியும்? அனுபவிக்கும் போது. அனுபவிச்சா மட்டும் புரிஞ்சிருமா? புரியாது. அனுபவிச்சா எப்படி புரியும்? கவனத்துடன் அனுபவித்தால் புரியும். அவ்வளவுதான், எண்ட் ஆஃப் த டாபிக். கவனம் இல்லாமல் எதை நீ அனுபவித்தாலும் அதில் சிக்கிக் கொள்கின்றாய். கவனத்துடன் எதை நீ அனுபவித்தாலும் அதை பற்றிய புரிதலுடன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து விடுகின்றாய். இப்ப பிரச்சனை என்னன்னா, காமம் பிரச்சனை அல்ல. காமம் கொடுக்கக்கூடிய கல்வியை, இன்னும் சிம்பிளா சொன்னா கலவி கொடுக்கக்கூடிய கல்வியை நீ புரிந்து கொள்ளவில்லை. செக்ஸை ஒருத்த மாஸ்டர் பண்ணணும்னா செக்ஸ்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம எப்படி மாஸ்டர் பண்றது? அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? இது சொல்லி கொடுத்தெல்லாம் வராது. கவனித்தலில் உருவாவது, அப்சர்வேஷன்ல கிரியேட் ஆகும். உங்களுக்கு ஒவ்வொன்றும் அது ரொம்ப டீப்பா இண்டிகேட் பண்ணும். ஒவ்வொரு டச்சும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லும், ஒவ்வொரு பார்வை ஒவ்வொன்று அர்த்தம் சொல்லும். இது போனா ரொம்ப டீப், ரொம்ப டெப்த், ரொம்ப ஆழமானது. அப்ப என்னன்னா, ஒன்னு திகட்டணும்னா அதை புரிஞ்சுக்கணும், ஒன்னை புரிஞ்சுக்கணும்னா அதை முழுசா கவனிக்கணும். கவனம் இல்லாமல் ஆசைக்காக மட்டும் உறவு கொள்வது என்பதோ காமத்தில் ஈடுபடுவது என்பதோ உங்களை அதில் இன்னும் ஆழமாக சிக்க வைத்து வெளியே வரவிடாமல் தவிர்த்து விடுமே தவிர உங்களை காமத்தை பற்றி புரிந்து கொள்ளவோ காமத்தை விட்டு வெளியே வரவோ ஒருபோதும் வழிவகை செய்யாது. The awareness along with the physical interaction that will lead you to the wisdom. அப்ப காமத்தை படிக்கணும். இங்க தப்பா தானங்க எல்லாமே சொல்லி, அது பார்த்தாவே தப்பு, வார்த்தையே தப்பு, வார்த்தையே தப்பு. அப்ப அந்த காமம் எவ்வளவு ஒரு அழகான ஒரு செயல். காமம் தப்பு அப்படின்னா 10 மாத தீட்டு ஒன்றாக சேர்ந்ததுதான் நீங்களும் நானும். அப்ப அது தப்பா? தீட்டு வந்த ஒரு பெண்மணியை தொடக்கூடாது, கண்டுக்கவே கூடாதுன்னா, ஏன்டா 10 மாசம் தீட்டு ஒன்னா சேர்ந்தா தாண்டா மனுஷனாவே பிறக்க முடியும். இந்த காமம் இல்லாமல் இந்த உலகம் ஏது? ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் இல்லாமல் இந்த உலகம் ஏது? மகரந்த சேர்க்கை இல்லாமல் நமக்கு முதல்ல உணவு ஏது? அப்போ புரிதல், வெளியே அணுகக்கூடிய விஷயங்களை அப்படியே மைண்டு பதிய வச்சிருக்கிறதுனால அது தப்புன்ற இமேஜை அதுவே கிரியேட் பண்ணிருச்சு. இப்போ உங்களுக்குள்ள நீங்களே ஒரு ஜெயிலுக்குள்ள ஒன்றுல நீங்கள் போய் லாக் ஆகிட்டீங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு நினைப்பு, நான் சந்தோஷமா வெளியே வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்களே கண்ணுக்கு தெரியாது ஜெயிலுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய பல பேர் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் வெளியே வந்துட்டான், அவன் மைண்ட் செட்டில் அவன் ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டான். அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, உண்மையான சிறை என்பது பூட்டி வைக்கப்பட்ட கம்பிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தனி அறை அல்ல. புரிதல் இல்லாத மனம் தான் உண்மையான சிறை. சரி, இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் இதுல இருந்து நம்ம வெளியே வர முடியுமா, இல்ல கண்ட்ரோல் பண்றதே போதுமானதா? எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? எல்லா குருமார்களும் ஒன்னதான் சொல்றாங்க, கவனி, அதைத்தான் சொல்றாங்க. திருமூலர் பாத்தீங்கன்னா பரியங்க யோகம் செய்தும் இறைவனை அடையலாம்னு சொல்றாரு. நிறைய யோக முறைகள் இருக்கு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தனித்து செல்லக்கூடியதுதான் உச்சகட்டம். நம்ம ஹாப்பினஸ்க்கு, நம்ம இறைவனை பார்க்கறதுக்கு எக்ஸ்டர்னலி எந்த மெட்டீரியல் மேலேயும் நம்ம அட்டாச்சாவோ தேவையாகவோ இருக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பீரியன்சஸ்லாம் கடந்து சீக்கிரம் மேலே போயிடணும். எங்கேயும் மாட்டிக்க கூடாது. ஒரு பஸ்ல ஏறுறீங்க, சென்னையில இருந்து இப்போ கோயம்புத்தூர் போறீங்கன்னு வச்சுப்போம். இடையில நிறைய ஊர் வரும். உளுந்தூர்பேட்டை வரும், விழுப்புரம் வரும், செங்கல்பட்டு வரும், சேலம் வரும், பவானி வரும், அப்புறம் திருப்பூர் வரும், அப்புறம் கோயம்புத்தூர் வரும். எங்கேயும் இடையில இறங்கிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். டீ காஃபி சாப்பிட எங்கேயாவது இறங்கினீங்கன்னா மறுபடியும் பஸ்ஸில் ஏறிடணும். இல்லைன்னா போக வேண்டிய டெஸ்டினேஷன் உங்களால் ரீச் பண்ண முடியாது. கிளியர்? அண்ட் ஒன் மோர் திங், இஃப் யூ ஹாவ் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வித் மோர் பார்ட்னர்ஸ், அந்த கர்மா வலிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதையும் நோட் டவுன் பண்ணிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னா உங்கள் பார்ட்னரோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நீங்கள் ஏங்க சட்டத்திட்டங்களுக்கு புறம்பா போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க? அது ஆபத்து தானே. மறுபடியும் சொல்கிறது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். அதனால ரொம்ப கிளியராக சொன்னால், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தர்மம் சார்ந்து அறம் சார்ந்து நெறிமுறைகளோட அனுபவப்பட்டு வெளியே வந்துடும். இன்னொரு படி மேலே போய் நான் பர்சனலாக என்னுடைய கருத்து, நான் இந்த கல்யாணத்தை பற்றி, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பற்றி இவ்வளோ தூரம் பேசினதுனால நான் பர்சனலாக ஒரு கருத்து என்ன நான் சொல்கிறேன்னா, இது சொல்கிறதுனால மகாவிஷ்ணு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை இருக்கிறாரு, இல்லை லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை பாராட்டுறாரு, அதுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, அதை சப்போர்ட் பண்ணுறாருலாம் நினைக்க வேணாம். முதல்ல பழகுங்க. நிறைய பேர் இன்னைக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, இந்த சீன் போடுறதுக்காகவே ஒரு பார்ட்னரோட சுற்றுறது, அப்புறம் செட் ஆக மாட்டேங்குன்னு தெரிஞ்சோடனே கழட்டி விட்டு போகிறது, அப்புறம் மென்டல் ஆகிடுறது, அப்புறம் பைத்தியம் ஆகிடுறது, அப்புறம் சூசைட் பண்ணிட்டு சாகுறது. எதுக்கு இது? திருமணம்ன்ற மேரேஜுக்குள்ளே உடனே போய் சிக்கிறாதீங்க. அது அவசியமற்றது. திருமணமே உங்களை வேணான்னு சொல்ல, பண்ணிக்கங்க. பட் அந்த பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கங்கன்ற. மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு பார்ட்னரே சூஸ் பண்ணணும். நிறைய இந்த உலகத்தில் இப்போ பண்ணக்கூடிய தப்பு, குறிப்பாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் 23-24 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம். அங்கே தான் எல்லா பிரச்சனையும் வருது.
ஏன் கிளவி ஆயிடுவாங்களா 30-31 பண்ணால்? 35 பண்ணால் என்ன செத்து போயிடுவாங்களா? அப்போ என்னன்னா என் கடமை முடியணும், நீ என் தலைக்கு ஒரு பாரமாக இருக்க, நீ எங்கேயாவது போய் தொலை, இப்படி தள்ளி விடுறதுக்காக தான் நீ குடும்பம் வந்து ரெடியாக இருக்கு. அதை அவங்க கடமை பெற்றோர் ரொம்ப பண்ணிட்டு போகிறாங்க. குழந்தைகளாகிய நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். முதல்ல பேசுங்க, பழகுங்க, கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நான் நிறைய பேர் ஆத்திர அவசரத்துக்கு ஈகோக்காக முடிவெடுத்து பையனோட ஒரிஜினல் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எல்லாரும் ஃபன் பண்ணுறதுக்கு பார்ட்னர் நினச்சிட்டு இருக்கான். கஷ்டத்தோட பிரச்சனையில் கூட நிற்கிறவன் தான் உண்மையான பார்ட்னர். அது பல பேருக்கு வந்து வராது. ஒரு கட்டத்தில் தப்பான முடிவு எடுத்துன்னு தெரிஞ்சோடனே விட்டுட்டு போகிறது எப்படின்னு தெரியாது. கல்யாணம் பண்ணோடனே செகண்ட் ஹேண்ட் மெட்டீரியல் ஆகிடுவீங்க. அடுத்தவனும் உடனே ஓகே சொல்ல மாட்டான் அடுத்த மேரேஜ் போகிறதுக்கு. குழந்தை பிறந்துச்சுன்னா முடிஞ்சு சோழி சுத்தம். அப்புறம் அதுக்காகவே வாழணும். இப்படி வாழ்க்கை போயிடுச்சுன்னு உட்காந்து அப்புறம் ஃபீல் பண்ணணும். அப்புறம் நீங்கள் ஒன்ஸ் உங்கள் குவாலிட்டி கேரக்டர் லாஸ்ட் ஆயிடுச்சுனாவே இந்த உலகத்தில் நீங்கள் மெட்டீரியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உலகத்தை சார்ந்து தான் நீங்கள் ஏங்கியாங்க. அப்புறம் பேருக்கு எடுத்துக்கிட்டு எதுக்கு இது? அப்போ நான் முதல்ல என்ன சொல்கிறேன், முதல்ல ஒரு புரிதலுக்கு வாங்க, ஒரு பக்குவத்துக்கு வாங்க, கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுங்கள். அவங்களோட A to Z தெரிஞ்சுக்கோங்க. நிறைய டெஸ்ட் வைங்க. அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும்போது கூட இருக்கிறானான்னு பார்க்காதீங்க. பிரச்சனையில் இருக்கும்போது கூட இருக்கிறானா, எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் கூட இருக்கிறானா, அவனை இருக்கிறதுலே கஷ்டமான சூழ்நிலைக்கு போய் தள்ளுங்க. அந்த பொண்ணை இருக்கிறதுலே ரொம்ப அதாவது அந்த டெஸ்ட்டில் அவங்க கடந்து வரணும், அதில் நிற்கணும், ஸ்ட்ராங்காக நிற்கணும். இது எதுலையுமே ஸ்ட்ராங்காக நிற்காதவங்க எப்படி உங்கள் கூட கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க? அப்போ அதுக்கு பேரே வாழ்க்கை துணைன்னு அர்த்தம். மனைவி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் தவறான வார்த்தை. துணைவி, துணையாக வராங்க. துணையாக வரவன் துணை இல்லாமல் ஓடி போயிட்டு அப்புறம் எதுக்கு துணைவின்னு கேட்குறேன். துணைவன்னு பேர். துணைவன்றவன் பாதியிலே ஓடி போயிட்டு அப்புறம் எதுக்கு துணைவன்னு கேட்குறேன். மேக்ஸிமம் இண்டிபெண்ட்டாக இருந்துட்டிங்கன்னா யாருக்குமே இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கே இன்றைக்கி எமோஷ்னலி ஒரு சப்போர்ட் எங்கேயாவது கிடைக்காதான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது தவறு இல்லை, பட் நம்ம அதில் போய் சிக்கிடக்கூடாது. அப்போது திருமணம் செய்வதற்கு முன்னால் நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். பிடிக்கலன்னா பிரேக்கப் பண்ணிடுங்க, பிரச்சனையே கிடையாது. அதுக்கான இப்போ நீங்கள் பிரேக்கப் பண்ண உட்காந்து தயங்கினீங்கன்னா அப்புறம் நீங்கள் லீகலாக பிரேக்கப் பண்ணுறதுக்கு அப்புறம் வருஷ கணக்கில் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு நம்பிக்கை வரணும். எந்த ஸ்டாம்லேயும் எந்த ஹரிக்கெயின்லேயும் எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும் அவன் நமக்காக நிற்பான். நாட் ஃபிசிக்கலி, நாட் ஓன்லி மென்டலி ஃபிசிக்கலி எமோஷ்னலி சோல்ஃபுல்லி வில்ஃபுல்லி எத்தனை லீ இருக்கோ அத்தனை லீ போட்டுங்க. இவன் ஸ்ட்ராங்காக நிற்பான்னா உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் சரணாகதி பண்ணுங்க. இல்லாட்டினா இறைவன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு ஜாலியாக தனியாக சுற்றுங்க. என்ன ஆகிருப்போகுது? இப்போ சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்ன்றான். அந்த சம்திங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த சம்திங்கே ஒஸ்ட்டு திங்கு தானே. நிறைய பழமொழிகள் கருத்துகள் இங்கே தப்பாக இருக்குது. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிடக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு செட் ஆகுதுன்னா சமயோஜித புத்தியில் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு வேலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். செட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் போய் உங்கள் லைஃப்பை கமிட் பண்ணுங்கள். இல்லாட்டினா கட் டவுன் பண்ணிவிட்டு நிம்மதியாக தனியாக இருந்துட்டு போங்க. இன்றைய உயர்நீதிமன்றம் சொல்லுது, சுதந்திரமாக இருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்காத, கல்யாணம் பண்ணிக்கிறோம் சுதந்திரத்தை பற்றி யோசிக்காது. அந்த தன்மையில் பயணம் செய்தால் அனைவருக்கும் மிகச்சிறந்தது. ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. திருமணம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. குடும்பம் வேணும். எல்லாரும் துறவி ஆகிட்டா அப்போ துறவிக்கு யார் சாப்பாடு போடுறது? குடும்பஸ்தர்கள் தானே சாப்பாடு போட்டாகணும். இல்லறம் துறவரம் இரண்டுமே அழகுதான். நம்ம என்ன நிலையில் இருக்கோம், என்ன தகுதியில் இருக்கோன்றது தகுந்தாற் போல இல்லறமா அதுக்கு தகுந்த நெறியில் போயிடணும். துறவரம்னா சாமியாராக போகிறதில்ல, மனதளவில் துறக்கிறது. துறவரம்னா அந்த அடிப்படையில் போயிடணும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இங்கே இருந்துட்டு அதை பண்ணுறா, அதெல்லாம் முடியாது. கவனமாக தெளிவாக ட்ராவல் பண்ணும்போது நிச்சயமாக நம்மால் உயர்ந்த நிலையை அடைய முடியும். நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயம் எங்களுக்காகவும் எங்கள் நேயர்களுக்காகவும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. குருவே சரணம். நன்றி.